வணக்கம். கவிதையின் தலைப்பு நினைவெனும் நதியில் நீந்தி. உன் நினைவு நீந்ததோர் நினைவு, நீந்த ஓர் நினைவும் கூட. நதி எனக்கு அது. நீந்தி அக்கறை சேர்ந்தால் அது நம் வெற்றி. மூழ்கி அதன் ஆழம் கண்டால் அதுவும் நம் வெற்றிதான். தோல்வி கூட வெற்றியாவது உலகின் இப்பழம் பெரும் விளையாட்டில்தான். பயில் தோறும் நூல் நயம் போலும், துயில் தோறும் புதுக்கனவு தரும் உன் நினைவு. புரட்டி புரட்டி படிப்பேன் புரண்டு புரண்டு படுத்து. அன்று பாதரச வெப்பமானி உடைத்த நம் பார்வைகள் இன்று நீரை பனிக்கட்டியாக்கின பார்வைகள் கலந்து பார்வை ஒன்றான பின், நினைவுகள் கலந்து நம் நினைவு ஒன்றான பின், பனிக்கால இரவுகளில் உன் நினைவு போர்வை தரும் நீள் உறக்கத்தில் காணாமல் போயின கனவுகள் நான் காணாமல் போனதால், உதிரத்து அணுக்களில் நுழைந்த உன் நினைவு ஒட்டு மொத்தமாய் எடுத்தது என் உள்ளத்தை வாழ்நாள் குத்தகைக்கு. என் நினைவில் உன்னையே எப்போதும் இணைத்தபடி இடைவேளை அதற்கேது? இவ்வேளை தேவையில்லை அப்புள்ளி விவரம். என் நினைவினில் ஊறிடும் உன் நினைவு நாவினில் ஊறிடும் செந்தமிழ், தமிழ் பாவினில் ஊறிடும் பைந்தமிழ். புன்னகை பூசிய உன் நினைவுகள் வேடமிடா நிர்வாண நாணங்கள். எம் மனமும் தணிக்கை குழுவை அனுமதிப்பதில்லையே அதனுள் நுழைய. குறுக்காய் ஊடுக்கு நெடுக்காய் பாவுக்கு என இரண்டுக்கும் உன் நினைவுகள் இட்டு நெய்த நினைவாடை. வவாடை வெட்கம் சிறிதுமில்லை உன் நினைவுகளை நான் கட்டிக்கொள்வதால். சல்லடையில் சலித்தேன் என் நினைவுகளை. சில்லறை விழுவது போல் ஏதும் விழுகிறதா என எட்டிப் பார்த்தேன் கீழே. சல்லடையில் இட்டது இட்டபடி கிளறி கிளறி பார்த்தேன் அதை. உன் நினைவுகளும் என் கனவுகளும் பின்னி பிணைந்தபடி அங்கே சல்லடை முழுக்க. உன் நினைவுகள் இனிய வேதம். அவை கழுவிச் சென்ற பின் கீழும் மேலும் என்னை பார்த்தேன். புனிதன் ஆகியிருந்தேன். நினைத்து நினைத்து நிறைந்து நிறைந்து உன் நினைவுகளில் மனமது வெடித்திடுமோ எனும் அச்சம், உடைந்திடுமோ எனும் ஐயம் எனக்கில்லை. உன் நினைவுகள் நிறைந்திருக்கையில் அது எப்படி வெடிக்கும், எப்படி உடையும்? பயணிக்கும் பாதையில் என்னை புரிந்து வழிகாட்ட உன் நினைவுகள் கை காட்டியாய் என் மனதில் எப்போதும். உன் நினைவு புத்தகத்தை வாசிக்கத் தொடங்கியுள்ளேன். என் வாழ்வின் கடைசி நாள் வரும் அன்று கூட அப்புத்தகத்தின் கடைசி பக்கம் வந்திருக்காது. பந்தய குதிரைகள் போல் உன் நினைவுகள் மூச்சை சூடாய் விட்டபடி முகத்தை நீட்டி ஒன்றையொன்று முந்திட. என் மனப்பந்தய மைதானத்தில் எக்குதிரை ஜெயித்தால் என்ன? அக்குதிரை உன் நினைவுதானே. காதலும் அதன் நினைவுகளும் தனி பெரும் துணையாய் என் பயணத்தின் கடைசி காலடி வரை வரின் பயணம் இனிப்பதில் வியப்பேது. ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.